வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாசி மாதத்திற்குண்டான ராசி பலன்களை தாங்க பார்க்குறோம். அப்போ நம்ம ஒவ்வொரு மாத ராசி பலன்கள் பார்க்குறோம், தினசரி ராசி பலன்கள் பார்க்குறோம், வார ராசி பலன்கள் எல்லாம் பார்க்குறோம். அப்போ நம்ம இந்த ராசி பலன்கள்லாம் பார்க்கும்போது அன்பர்களுடைய கேள்விகள் என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லதும் சொல்கிறீங்க, தீமையும் சொல்கிறீங்க. அப்போ நன்மை தீமைகளை நீங்கள் எடுத்து சொல்லும்போது தீமைகளை கொஞ்சம் அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னு கேள்விகள் நிறைய கேட்கப்படுதுங்க. நம்ம தீமைகளை வச்சு நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நான் பாசிட்டிவாக சொல்லிட்டு போயிடலாம். பாசிட்டிவாக சொல்லிட்டு போகிறதுல உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காதுங்க. ஏன்னா நன்மைகள் நடக்கிறது கண்டிப்பாக நடந்துடும். தீமைகள் நடக்க இருப்பதை தடுக்கிறதுக்கு தான் நாங்கள் ஜோதிடமே சொல்கிறோம். அதனால் இந்த ஜோதிடத்தில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா தீமைகளை முன்கூட்டியே அறிஞ்சு அதற்குண்டான தெளிவான ஒரு புரிதல்கள் உங்களுக்கு ஏற்படணும். அதற்காகத்தான் ஒவ்வொரு ஜோதிடர்களுமே மெனக்கெட்டு ஒவ்வொரு காணொலியும் போடுறாங்க. ஏன்னா இது சின்ன வேலைகள் இல்லை. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வீடியோ போடுறோம்னா அதுக்கு உண்டான உழைப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதனால் நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா புரிந்து கொண்டு செயல்படுங்க. அன்பர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ராசி பலன்களையும் பாருங்கள், லக்கண பலன்களையும் பாருங்கள். ஏன்னா 2 பலன்களையும் பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு முழு பலன்கள் கிடைக்குங்க. இப்போ நம்மளுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா உயிர் இருந்தால் தான் அந்த உடம்பு இயங்கும். அப்போ உடம்பும் உயிரும் தேவைப்படுது. அதே போல் தான் லக்கணமும் ராசியும் 2ம் இணையும் போது தான் நமக்கு ஜாதக பலன்கள் ஒர்க் அவுட் ஆகும். அதனால் லக்கண பலன்களையும் பாருங்கள், ராசி பலன்களையும் பாருங்கள், 2 பலன்களையும் சேர்த்து பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ராசி பலன்கள் எப்படி பார்க்குறது, லக்கண பலன்கள் எப்படி பார்க்குறதுனா, ராசினா மேச ராசியாக இருப்பீங்க, சிம்ம லக்கணமாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ மேசராசி பலன்களும் சிம்ம ராசி பலன்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு முழு பலன்கள் கிடைக்கக்கூடுங்க. அப்போ இந்த முழு பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய இந்த மாதத்தை முன்கூட்டியே அறிந்துக்கிட்டு அந்த மாதத்தில் நம்ம என்னென்ன செயல்பாடுகள் செய்யலாம், எதிலெல்லாம் கவனமாக இருக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம ஜோதிடமே சொல்கிறோம். அப்போ நீங்கள் இதை புரிந்து கொண்டு இந்த மாதத்தை நீங்கள் நல்லபடியாக சிறப்பாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ நம்ம சொல்கிறதுல கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருங்க. நாங்கள் ஒரு விஷயத்தில் பாதகமாக இருக்குது அப்படின்னா அந்த விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நல்லதுங்க. இப்போ நம்ம மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதற்குண்டான கிரக அமைப்புகள் பார்த்திங்கன்னா மாதத்தோட ஆரம்பத்தில் கிரக அமைப்புகளை பார்த்தோம்னா மேசத்தில் குரு பகவான் இருக்காருங்க, கன்னியில் கேது பகவானுடைய பயணம் இருக்குது, மகரத்தில் செவ்வாய் சுக்கிரனும் சஞ்சரிக்கிறாங்க, கும்பத்தில் பார்த்தீங்கன்னா சனி சூரியன் புதனுடைய சேர்க்கை பெற்று அமைய போகுது, மீனத்தில் ராகு சந்திரனுடைய பயணங்கள்லாம் இருக்குங்க. அப்போ இந்த மாதத்தில் கிரக மாற்றங்களும் இருக்குங்க. 13/2/2024 கும்பத்தில் பார்த்தீங்கன்னா புதன் இடப்பெயர்ச்சியாகி பயணம் செய்ய போகிறாரு. 13/2/2024 மகரத்தில் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடப்பெயர்ச்சியாகி பயணம் செய்ய போகிறாருங்க. 2/3/2024 மீனத்தில் பார்த்தீங்கன்னா புதன் பயணம் செய்ய போகிறாங்க இடப்பெயர்ச்சியாகி. 8/3/2024 கும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இடப்பெயர்ச்சியாகி பயணம் செய்ய போகிறாருங்க. அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்புகள், கிரகங்களுடைய மாற்றங்கள், இதை வைத்து தான் நம்ம பலன்கள் சொல்ல போகிறோம். அப்போ 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இந்த மாசி மாதத்தில் ஏற்பட போகுது, உங்களுக்கு சாதகமாக அல்லது பாதகமாக அப்படின்றத தான் தெளிவாக டீட்டெயில்டாக பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போங்க. அப்போ இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா தமிழ் மாதங்களில் 11வது மாதமாக வருதுங்க. இந்த கும்பராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் கும்ப மாதம் என்றும் அழைக்கப்படுதுங்க. அப்போ இது 11வது மாதம்னால இந்த மாதத்தை பார்த்திங்கன்னா கும்ப மாதம்னே போற்றப்படுதுங்க. அப்போ மாதத்தோட துவக்கத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து இணைந்து கும்பராசியில் சஞ்சரிக்கிறது ஒரு மிக அற்புதமான ஒரு யோகங்களையும் கொடுக்குது. கிரகங்களுடைய கூட்டணி சஞ்சாரத்தால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுதுன்னு நம்ம பார்ப்போங்க. சிம்ம ராசி சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சூரியன் சனியோடு இணைந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல கூட்டணி அமைத்து பயணம் செய்ய போகிறாருங்க. அப்போ தொழில் வியாபாரம் காரணமாக நீங்கள் அடிக்கடி வெளியூர் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குங்க. செவ்வாய் பார்த்திங்கன்னா 6ஆம் வீட்டில் சுக்கிரனுடன் சேர்ந்து பயணம் செய்வதால் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடுங்க. புதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்லேயும் சேர்ந்து சூரியனோட சேர்ந்து பயணம் செய்வதால் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க. உயர்கல்வியில் முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அதே போல் உங்களுடைய அம்மாவினால் நன்மைகள் உண்டாகக்கூடுங்க. அப்போ புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு யோகத்தையும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கொடுப்பாரு. புதிய முதலீடுகள் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பை தராதுங்க. அலுவலகங்களில் சக ஊழியர்களிடையே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடும். உங்களுடைய பணிகளில் அவர்களுடைய ஒத்துழைப்பும் அதிகமாக கிடைக்கக்கூடுங்க. அப்போ
தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடும். வெளியூர் வெளிமாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு மாதம்னே சொல்லலாமுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா குரு உங்களுடைய ஜென்ம ராசியில் இருப்பதாலும் இந்த மாதத்தில் 6ல் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் சகல விதத்திலையுமே உங்களுக்கு அனுகூலமான பலன்களை எல்லாம் நீங்கள் பெறக்கூடிய ஒரு மாதம்னே சொல்லலாமுங்க. பொருளாதார நிலை உங்களுக்கு மிக சிறப்பாக இருப்பதால் பூமி மனை வாங்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாமுங்க. சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ல் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது, ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது இதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். தொழில் வியாபாரம் செய்வவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடுங்க. பல பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அதே போல் தொழில் விருத்திக்காக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே உங்களுக்கு தானாக தேடி வரும்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் சுக்கிரன் உங்களுக்கு 6லையும் சூரியன் 7லையும் குரு 9லையும் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கக்கூடுங்க. பண வரவுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. பொருளாதாரம் மேம்படக்கூடும். ஆன்மீகம் தெய்வீகம் காரியங்களில் ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பாக அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு உண்டாகுங்க. அப்போ பயணங்களால் சில அலைச்சல்கள் இருந்தால் கூட லாபங்கள் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த உயர்வுகள் எல்லாம் கிடைக்கக்கூடுங்க. உங்களுடைய உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்குங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் பொருளாதார நிலை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ குரு உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருப்பது மிக மிக அற்புதமான பலன்களையும் உங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பினையும் உண்டாக்கி கொடுக்குறாருங்க. பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் பிறருக்கு நீங்கள் தந்த வாக்குறுதிகளை எல்லாம் எளிதில் நிறைவேற்றக்கூடிய காப்பாற்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு முக்கிய செயல்களை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு ஏதாவது நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் அந்த செயல்களை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த மாதமாக இருக்குங்க. குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் உண்டாக போகுதுங்க. அப்போ அனைத்து விதத்திலையுமே குரு பகவானால் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாக போகுது. பரிபூர்ண வெற்றியையும் தந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக குரு பகவான் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சனி 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதும் சர்ப்ப கிரகம் சாயா கிரகம் என சொல்லக்கூடிய வர்ணிக்கக்கூடிய ராகு கேது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2லும் ராகு உங்களுடைய ராசிக்கு 8லும் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஜீரண கோளாறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருங்க. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. அப்போ வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் தவிர்த்துருங்க. எண்ணெய் பதார்த்தங்கள் கார வகை உணவுகள் இதெல்லாம் தவிர்த்தினாலே உங்களுக்கு சில ஆரோக்கிய குறைபாடுகளை எல்லாம் தவிர்க்க முடியுங்க. அப்போ நீங்கள் யாரிடமாவது பேசுனீங்கன்னா நல்லதாக பேசினா கூட அதை அவர்கள் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் உங்களுக்கு தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் இந்த காலகட்டங்களில் பேச்சை குறைத்து கொள்வது நல்லதுங்க. ஏன்னா ராகு கேது உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை தரலைங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் மற்றவர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுங்க, நிதானத்தோடு பேசுங்க, யாரையுமே எடுத்தெறிஞ்சு பேச வேண்டாம். அப்போ யதார்த்த குணங்களோடு நீங்கள் பொறுமையுடன் செயல்படுவது இந்த காலகட்டங்கள் நல்லதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. இந்த ராகு கேதுவால் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு செய்யக்கூடிய செயல்களால் தேவையற்ற நிம்மதி குறைவுகள் எல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்குங்க. அதனால் ஒவ்வொரு செயல்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லதுங்க. நீங்கள் வண்டி வாகனங்களில் செல்லுகின்ற பொழுது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. சட்ட விதிக்கு உட்பட்டு நீங்கள் நடப்பது இந்த காலகட்டங்களில் வீண் பிரச்சனைகளை எல்லாம் தவிர்க்க முடியுங்க. கூட்டு தொழில் செய்வங்களாக இருந்தீங்கன்னா கூட்டாளிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்வது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை தருங்க. உங்களுடைய உற்றார் உறவினர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் எல்லாம் செய்யாமல் எதிலையுமே முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. அப்போ நீங்கள் எதிலையுமே திறமையோடு செயல்படுவீங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தேவையற்ற வகையில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் உங்களுடைய மன அமைதியை குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அப்போ வெளியூர் தொடர்புகள் மூலம் சில பயணங்களாலும் வீண் செலவுகளை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதனால கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது.
மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சக ஊழியர்களிடம் சகஜமாக பேசி பழகுவது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குங்க. அப்போ பண வரத்து அதிகமாகும். இந்த மாதம் உங்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கி எதிலுமே சுறுசுறுப்பாக உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. அப்போ தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய எந்த முயற்சிகளாக இருந்தாலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடும். மன மகிழ்ச்சிக்காக சில பணம் எல்லாம் செலவு செய்ய தயங்கவே மாட்டீங்க. அப்போ உங்களுடைய நண்பர்களுடைய சேர்க்கையும் அவர்களோட உதவியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்குங்க. அப்போ மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு கூடுதல் லாபங்கள்லாம் கிடைக்க பெறுங்க. அதே போல் வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாமே மேலதிகாரிகள் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் இந்த மாசி மாதத்தில் உண்டாகுதுங்க. அப்போ பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அதே போல் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க. உத்திரம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க. அப்போ உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் எல்லாமே வரக்கூடும். எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் அதை எல்லாத்தையுமே நீங்கள் தடுக்கலாமுங்க. பிள்ளைகளுடைய மனம் மகிழும்படி நடந்து கொள்வாங்க. அதில் உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குது. இப்போ வீண் விவகாரங்களில் தலையிடுவதை இந்த மாதம் உங்களுக்கு தவிர்ப்பது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துங்க. அப்போ இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை வணங்க எல்லாவற்றிலுமே உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடுங்க. எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகள் கிடைக்கக்கூடும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட ஆரம்பத்தில் உங்களுக்கு 13/2/2024 முதல் பார்த்தீங்கன்னா 14/2/2024 காலை 10:43 வரையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதே போல் இந்த மாதத்தில் 10/3/2024 இரவு 8:40 மணி முதல் 12/3/2024 இரவு 8:29 மணி வரையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அப்போ இந்த 2 நாட்கள் உங்களுக்கு 3 நாட்கள் சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் இதில் ஈடுபட வேண்டாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருந்தாலே உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.